நமக்கு எதிராக கிரியை செய்கிற மக்கள் உண்டு, பல சூழ்நிலைகள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலம் அதை அனுமதித்திருப்பார் கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்காக. இந்த ஆபிரகாமின் சந்ததி இந்த அளவுக்கு உருவாகி வர்ற வரைக்கும் அவர் பொறுமையா இருந்தார். அது வரைக்கும் மற்றவனுக்கு கொடுத்தார், அவனுக்கு ஒரு காவலும் வச்சார். அல்லேலூயா. இதே மாதிரிதான் நீங்க சில சமயம் யோசிக்கலாம், நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், இவ்வளவு ஆண்டவர் பிரியமா ஆண்டவர் பயந்து வாழணும்னு நான் இவ்வளவு இது பண்றேன், இந்த ஆள் இத்தனை வருஷமா எனக்கு விரோதமா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவர் பலத்து போயிட்டே இருக்காரு, அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். அவருக்கு ஒரு நிழல் இருக்கு. ஆமென். அதுவும் நம்ம கர்த்தர் கொடுத்த நிழல் தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய கர்த்தர் கொடுத்த நிழல் தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நிழல் அவனுக்குள் இருக்கும் பொழுது அவன் நன்மை செய்து ஒழுங்கா வாழ்ந்தா அவனுக்கு பிந்தின நாட்கள் ஆசீர்வாதம். அதை வச்சுக்கிட்டு அவன் தேவனுக்கு பிரியமில்லாததையும் நீதிமான்களுக்கு விரோதமாகவும் பொல்லாத கிரியைகளும் செய்தான்னா அடுத்தது அவனுடைய அறுவடை மிக மோசமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா எல்லாத்திலும் கர்த்தர் நீதி உள்ள தெய்வம். அல்லேலூயா. அதே வேளையில இந்த நிழல் என்பது, இப்ப உதாரணத்துக்கு பார்வோனை கவிழ்த்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரதான் தேவனுடைய திட்டம். மோசே போன உடனே டக்குன்னு நடந்துச்சா? நடக்கல. எத்தனை காலம் மோசே திரும்ப 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 சந்திச்சு அந்த மாதிரி தான் நடந்து கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பார்வோனை பற்றி பைபிள் சொல்லுது, கர்த்தரே அவனை நிலைநிறுத்தினார்னு சொல்ற. ஒவ்வொரு வாதை வந்து அடி வாங்குறது, தேசம் பயங்கரமா அடி வாங்குது. இன்னைக்கா திருந்திடுவான் பார்வோன், இனி தேவ ஜனங்களை தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சா அடுத்தது அதை விட ஸ்ட்ராங்கா அவன் எழும்புறான், பலமா எழும்புறான். அதுவும் அவன் மேல அந்த நிழல்.